வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. தோ இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. 173 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. பட் க்ளோஸ் ஆனது வந்து உப்புச்சப்பு இல்லாத க்ளோஸ் ஆகிருக்கு. -10 ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது, 73 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 173 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பேங்க் நிஃப்டி 126 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. 53,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து 126 ப்ரீமியம்ன்றது ஒன்றுமே கிடையாது. இன்ட்ராடே வந்து 339 340 வச்சிங்களேன், 340 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி மோர் ஆஃப் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எழுதுனவங்களுக்கு வந்து கொண்டாட்டம். ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் நீங்கள் நம்ம இந்தியா விக்ஸும் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2.3% டவுன் ஆகி 13.78 நிற்குது. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் எப்பயுமே மார்க்கெட் கீழே உழுவுதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா விக்ஸ் வந்து சர்றுன்னு ஏறும். இன்றைக்கி வந்து ஒன்றுமே ஆகலை, ரைட்? இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் 173 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் வந்தும் விக்ஸ் வந்து கீழே குறைஞ்சிருக்கு, 2.5% வந்து கீழே குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து இது எல்லாமே எதிர்பார்த்து தான் போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ், ரைட், அது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், இதில் ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸுக்கு தான் வந்து மோர் சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் வந்து ஒரு 4-5 வீக்ஸாக நீங்கள் எடுத்துங்களேன், இந்த புது ரூல் வந்துச்சுல, தோ நவம்பரில் தான் வந்துச்சு, பட் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புது ரூல் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்னு சொன்னதுலேருந்து நீங்கள் வந்து யோசனை பண்ணி பாருங்களேன். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, இந்த 3 நாளும் அப்படியே அமைதியாக போகுது, ரைட்? ஒன்றுமே இல்லாத மோர் ஃபார் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு. அண்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு சரி வாலட்டாலிட்டி கொடுக்குது, ஒரு ரேஞ்சு, ஒரு பெரிய ரேஞ்சாக வந்து கொடுக்குது. அண்ட் அன்னைக்கு வந்து மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுது. இது வந்து லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாக இல்லை 5 வீக்ஸாக வந்து இந்த ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் அப்படியே பாருங்களேன், இந்த இது ஒரு பேட்டர்ன் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து மோர் ஆஃப் ஆப்ஷன் பையர்ஸை ட்ராப் பண்ணுறத விட ஆப்ஷன் செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ணிகிட்ருக்காங்களோன்றது ஒரு சைடு வந்து தோணுது. எடுத்து பாருங்களேன், ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு, இன்டர்நேஷ்னல் ஹெட்ஜ் ஃபண்டு தலைவர் வந்து $14 பில்லியன் வந்து சம்பாரித்து வச்சுருக்கிறான், ரைட்? அதில் மெஜாரிட்டி வந்து இந்தியாவில் தான் சம்பாரிச்சிருக்கான் அண்ட் F&Oவில் தான் சம்பாரிச்சிட்ருக்கிறதாக ஒரு ஹிண்ட்டு. எனிவே பார்க்கலாம். அதே மாதிரி டேட்டாஸ் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து தேர்ட் ஹையஸ்ட் பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 143 பில்லியனர்ஸ் இந்தியாவில் இருக்கிறதாக ஒரு டேட்டாஸ் வந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த செய்தியை ஃபுல்லாகவே நம்ம சொல்லிடலாமே மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி. இந்தியாவில் வந்து தேர்ட் ஹையஸ்ட் பில்லியனர்ஸ் 185 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து US ஆப்வியஸ்லி 835 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து சைனாவில் வந்து 427 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியாவில் அஃபீஷியலாக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃபீஷியலாக 185 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. அன்அஃபீஷியலாக நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து அந்த விஷயத்தில் போக வேணாம். நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸு அன்அஃபீஷியலாக தேல் பி பில்லியனர்ஸ், ரைட்? இது ஒரு டேட்டா. இன்னொன்று டேட்டா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒன்லி 8 lakh people, 8 லட்சம் பேர். இந்த பில்லியனர்ஸ்னால் என்ன? 8,500 கோடிக்கு மேலே வச்சுருக்கிற சொத்து வச்சுருக்கிற மக்கள். வெறும் 184 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அஃபிஷியலாக கஷ்டமாக இருக்குல்ல? அப்போ எத்தனை பேர் உள்ள பதுக்கி வச்சுருக்கிறாங்கன்றது யோசனை பண்ணிங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். அண்ட் இந்தியாவில் வந்து வெறும் 8 லட்சம் பேருக்கு தான் வந்து 8.5 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறதாக ஒரு தகவல். அதாவது மில்லியனர்ஸ் வந்து 140 கோடியில் வந்து வெறும் 8 லட்சம் பேர் தான் வந்து மில்லியனர்ஸாக அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு மேலேயே இருக்கணும். எனிவே we will not go into that details. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் வொலட்டைலாக இல்லை, ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்துச்சு. எந்தெந்த செக்டார்லாம் அடி வாங்கியிருந்துச்சு அந்த செக்டார் எல்லாம் மேலே தூக்கி இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த நியூ ஏஜ், இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, F&Oவில், அவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரியாலிட்டிஸ் நல்லா பண்ணாங்க. அண்ட் கெமிக்கல் செக்டார்ஸ் நல்லா பண்ணாங்க. டெக்ஸ்டைல் செக்டார் ஆப்வியஸ்லி கொஞ்ச நாளாகவே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மெயின்லி பிகாஸ் ஆஃப் பங்களாதேஷ் இஷ்யூ. பங்களாதேஷில் வந்து அங்கே நடக்கிற பிரச்சனைகள், ரைட்? அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு வந்து டெக்ஸ்டைல் ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு வந்துட்டுருக்கு. அதனால தான் நிறைய ஸ்டாக்ஸு
இன்ஃபேக்ட் நான் வந்து ட்ரைடன்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அது வந்து நான் 51 rupees ஆவரேஜ் ப்ரைஸு எனக்கு என் கிளைண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு வாங்கியிருந்தேன், குவான்டிட்டியாக வாங்கியிருந்தேன். we were sitting almost with about 30-35% லாஸ். அது பாட்டுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் 31-32 rupeesல வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணேன். திடீர்னு பார்த்தா அது வந்து 42 இன்னைக்கு டச் ஆச்சு. ஸோ மார்க்கெட் லிட்ரலி நாங்கள் எப்போடா ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவோம், ரைட், எல்லாரும் சொல்கிற டயலாக் தான், எப்படா ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் தூக்குன மாதிரி அதுவும் தூக்கி இருந்துச்சு. எனிவே நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், மோர் ஆஃப் டெக்ஸ்டைல் பேஸ்ட் கம்பெனிஸ், ரைட், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ பேஜ் இண்டஸ்ட்ரி ஏன் பண்ணலன்றது கேட்காதீங்க. பேஜ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை ட்ரெண்ட் ஆகட்டும், அதாவது டாட்டாவோட ட்ரெண்ட், அதெல்லாம் நல்லா ரேலி ஆகிடுச்சு. இது வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து பண்ணுறாங்க தெரியுமா, ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்து டிசைனிங்லாம் பண்ணி கொடுக்குறாங்களே மற்ற கண்ட்ரீஸ்க்கு, அது மாதிரி கம்பெனிஸ்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஹெச்பிசிஎல் ஆகட்டும், பிபிசிஎல் ஆகட்டும், குஜராத் கேஸு, எம்ஜிஎல், இவங்க எல்லாமே வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ்லாம் வந்து பெருசாக கீழே விழுந்ததுனால. அதே மாதிரி என்பிஎஃப்சிஸ்லாம் இருக்குல்ல, சோலா ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், மணப்புரம், முத்தூட்டு, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்துச்சு. பேங்கிங் செக்டரில் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆர்பிஎல், ஏயு பேங்க்கு, இவங்க தான் வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆட்டோ செக்டர்லாம், ஆட்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே வந்து படுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ராக்டிக்கலி there was no interesting work. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ்ட் அபவுட் 240 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ரைட் நவ் யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸு, ரைட், க்ளோஸ்ட் அபவுட் 94 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டிஷாக இருக்குது, மோர் 0.25% அப்பில் இருக்குது. அண்ட் கமாடிட்டிஸ், எல்லா கமாடிட்டிஸுமே வந்து அப்படி தான் இருக்குது. வேறஸ் கோல்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, க்ளோஸ் அபவுட் $15 பக்கமாக ஏறி இருக்குது, அதாவது 0.5% வந்து ஏறி இருக்குது. சில்வர் வந்து 0.25% வந்து கீழே இறங்கியிருக்கு. நேற்று சரி ஓட்டம் போச்சு சில்வரை பொறுத்த வரைக்கும். நேற்று நம்ம வந்து ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதே நான் சொன்ன ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், ருப்பி வந்து 84.90 டச் ஆச்சுன்றது, அது 93 இன்றைக்கி வந்து டச் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு 84.88. ஸோ நம்ம புது கவர்னர் வராரு தெரியுமா, ரைட், சஞ்சய் மல்ஹோத்ரா, பயங்கர பிரைட்டான பர்சன், சரியான எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஐஐடியில் படித்தவர் அண்ட் செவரல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மனுஷன் வந்து ஹி இஸ் அ டாஸ்க் மேனேஜர், அதாவது ஒரு வேலையை கொடுத்தா சுழுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லாங்க தெரியுமா, அது மாதிரி ஆளாம் மனுஷன். ஒன்று. ரெண்டாவது வந்து மெமரி ஆஃப் எலிஃபெண்ட், அதாவது மனுஷன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ டீப்பாக வந்து நாலேஜ் வச்சுருப்பாராம், நினைப்பு வச்சுருப்பாராம். அதனால தானே ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். இல்லாட்டினா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் வந்து அது மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காரது ரொம்ப கஷ்டம் இல்லை. எனிவே, இவர் வரத்துக்கும் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்த சக்திகாந்த் வந்து பியூட்டிஃபுல் ஜாப் பண்ணார் லாஸ்ட் 6 இயர்ஸில். நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த பேசியிருக்கலாம். அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருந்தார், இது பண்ணல அது பண்ணலன்றது. ஆனால் எடுத்து பாருங்களேன், வேர்ல்டில் நம்ம வந்து நம்ம ஊரை இது பண்ணானா வேர்ல்டில் அதாவது ஆர்பிஐ வாஸ் தி பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க். இவங்க இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாதிரி வேறு எந்த கண்ட்ரியுமே பண்ணல. அது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், யூகே, அவங்க தான் வந்து பெஞ்ச் மார்க்னுவாங்க, அவங்க ஆகட்டும். நம்ம ஊரை சுற்றியே நம்ம பார்த்தோம், நேபாள் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இப்போ பார்த்துட்ருக்கோம், சைனா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், எனி ஆஃப் த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஆகட்டும், இன்ஃப்ளேஷன்ஸ் தாறுமாறாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் நீங்கள் வந்து சொல்லலாம், நம்ம ஊர்லேயும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி தான் இருக்குது. எஸ், ஜாஸ்தி தான் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து வெல் இன் கண்ட்ரோல். எதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. இப்போ வெஜிடபிள் ப்ரைஸ் எடுத்துங்க, இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, போன வாரம் வந்து தக்காளி வந்து ஆல்மோஸ்ட் 70 ரூபா கிலோ இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 32 ரூபா கிலோ ஆகிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸில் போனால் 10 ரூபா கிலோவுக்கு வந்துடும். வெங்காயம் உச்சத்தில் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 90 rupees per kg இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 70 rupeesக்கு வந்துருச்சு. அண்ட் அடுத்த சில நாட்களில் அது இன்னமும் குறையும். ஏன்னா ஃப்ரெஷ் ஹார்வெஸ்ட் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருக்கலாம், மார்க்கெட்டில் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பழைய வெங்காயம் இருந்துச்சு, இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு, அப்படியே கலராக வந்துட்டுருக்கு. ஸோ இட் ஷோஸ் தட் தி ஃப்ரெஷ் க்ராப் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் குறையும், டெஃபினட்டாக குறையும். அண்ட் இன்னொன்று இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற எண்ணெய் இருக்குல்ல,
சன்ஃப்ளவர் ஆகட்டும், இல்லை பாம் ஆயில் ஆகட்டும், இல்லை சோயா ஆகட்டும், எனி ஆயில், அது வந்து ஒரு 20% ஏற்றி விட்டாங்க. கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு டேக்ஸ் போட்டாங்க. டேக்ஸ் போட்டதுக்கு காரணம் என்ன? நம்ம ஊரில் 90% நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். 10% தான் நம்ம ஊர் விவசாயிங்க அதை விளைவிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஊர் ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கணுன்னா என்ன பண்ணும்? அதில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு. இம்போர்ட் பண்ணுறதுல டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு. அதில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் வேறு வழி கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் வந்து அது கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் க்ராப் இருக்குல்ல, வீட்டு, ரைஸு, கரும்பு, அதுலேருந்து நவுந்து இது மாதிரி ஆயில் சீட்ஸ்க்கு, பல்சஸ், அதாவது நம்ம தானிய வகைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அது வந்து வாண்டட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான விளைவுகள் என்ன ஆகுது? பொதுமக்கள் they have to foot the bill. We have no other choice. அப்படி தான் பண்ணி ஆகணும்னால் வேறு வழி கிடையாது. கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சப்சிடரி கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கான நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எனிவே we will not go into it. சக்திகாந்த் எக்ஸிஸ்டிங் ஆர்பிஐ கவர்னர் வந்து வண்டர்ஃபுல் ஜாப் பண்ணார். எஸ்பெஷலி டியூரிங் கொரோனா பீரியடில் வந்து எஸ் மேனேஜ் தி ஆர்பிஐ பர்ஃபெக்டாக பண்ணாங்க. குட். அண்ட் புதுசாக வந்தவரும் சரியான ஆட்கள் அண்ட் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோடு வராரு. அண்ட் ஹி ஹேஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ். என்னது, இப்போ எக்ஸிஸ்டிங் கவர்னர் வந்து ஒரு நல்ல ஃபாரெக்ஸ் ரிசர்வ் விட்டுட்டு போகிறாரு. க்ளோஸ் டு அபவுட் 650 பில்லியன் ப்ளஸ் விட்டுட்டு போகிறாரு. இது வந்து ஆர்பிஐ புதுசாக வரவருக்கு வந்து மேஜர் அட்வான்டேஜ். ஒன்று, இன்ஃப்ளேஷன் வெல் இன் கண்ட்ரோல், இன்ஃப்ளேஷன் க்ரோத், இது ரெண்டையும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேணாம், அவங்க வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சரி, நம்ம டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,000ல் ஹையஸ்ட் கால் ரைட் எழுதியிருக்கிறாங்க. தோ செகண்ட் ஹையஸ்ட். அங்கே எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க? 1.24 crores தள்ளி எழுதியிருக்கிறாங்க. 400 பாயிண்ட் தள்ளி எழுதியிருக்கிறாங்க. 1.24 crores வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ அங்கே கிராஸ் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை. ஆனாலும் 24,600ல் 76 lakhs வந்து எழுதியிருக்கிறாங்க காலு. புட் சைடில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,300ல் ஹையஸ்ட் புட் எழுதியிருக்கிறாங்க. செகண்ட் ஹையஸ்ட் வந்து 24,600ல் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுத்து பாருங்கள், இட் குட் பி மோர் ஆஃப் எ ஸ்ட்ராடல். காலையும் ரைட் பண்ணி புட்டையும் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆச்சு? சைட்வேஸ் தானே, லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்தியா விக்ஸும் குறைஞ்சிச்சு. இது எல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் சாப்பிட்றதுல போயிருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 54,000ல் ஹையஸ்ட் காலும் அண்ட் புட்டை வந்து 53,500ல் ஹையஸ்ட் புட்டும் எழுதியிருக்கிறாங்க. செகண்ட் ஹையஸ்ட் புட்டை வந்து 53,000ல் எழுதியிருக்கிறாங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் 53,577ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் பெரிய மூமெண்ட் இருக்காதுன்ற மாதிரி தான் ஆப்ஷன் டேட்டாஸ் காட்டுது. இன்றைக்கி எஃப்ஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க, டிஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ க்ளோஸ் டு அபவுட் 1,285 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. டிஐஐஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 605 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே வந்து நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான் இருக்குது. 7,990 980 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 24 கேரட் ஹோல்சேல் ரேட், சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 96,000 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? உங்களோட கமெண்ட்டை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.